ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன டிராகன் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டிராகன் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் காலேஜில் படிச்சுட்டு இருப்பார். பட் அவர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஸ்கூல் டைமில் காலேஜில் வந்ததுக்கப்புறம் சரியாக படிக்க மாட்டார். அரியர் வச்சுட்டு ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருப்பார். ஸோ காலேஜும் முடிஞ்சிடும். காலேஜ் முடியறதுக்கு முன்னாடியே அந்த காலேஜை விட்டு இவர் வந்துடுவார் 48 அரியரோட. ஸோ அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் பொண்ணு அவரை விட்டுட்டு போயிடும். ஏன்னா நீ லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலை, நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடும். ஸோ எப்படியாச்சும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு அவர் ஃபேக் டிகிரியை வச்சு ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அந்த கம்பெனியால் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் லெவலுக்கு போவார். ஸோ அப்படி போனதுக்கப்புறமா அந்த காலேஜ் பிரின்ஸிபலுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இவன் ஒரு பொய்யான ஒரு டிகிரி வச்சு தான் இந்த கம்பெனியில் சேர்ந்தான்ட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரின்ஸிபல் அந்த ஆஃபீஸ்க்கு வராரு. ஸோ அப்போ அந்த பிரின்ஸிபல் நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ ஆன டிராகனுக்கு ஒரு சான்ஸ் தராரு. ஒரே ஒரு அட்டம்ப்டில் நீ 48 கிளியர் பண்ணு, அப்படி கிளியர் பண்ணிட்டா நான் அவனை விட்டுருவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நீ ஃபேக் டிகிரி வச்சு தான் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான்ட்டு போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டே காலேஜுக்கு போவார் 48 அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி போன ஹீரோ என்ன ஆனார், அவர் நினச்ச மாதிரியே 48 பேப்பர் கிளியர் பண்ணாரா இல்லையா, அவர் லைஃப் அதுக்கப்புறமா எந்த மாதிரி மாறிச்சு, அவருக்கு என்னெல்லாம் லைஃப்பில் அதுக்கு அடுத்து நடந்துச்சுன்னு தான் இந்த படத்தில் ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி அண்ட் இந்த படத்தை ஓவரால் எடுத்த விதம் தான். இந்த படத்துடைய ஸ்டோரியே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா காலேஜ் டைமில் சரியாக படிக்காமல் அரியர்ஸ் வச்சு சுற்றிட்டு இருந்தால் அதை கெத்துன்னு சரியாக போய் நினச்சிப்பாங்க. ஸோ அது கெத்தான ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப தப்பான ஒரு விஷயம்னுட்டு இந்த படத்தில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. காலேஜ் டைமில் நம்ம கெத்தாக இருப்போம். பட் காலேஜ் முடிஞ்சு வெளியே இந்த சொசைட்டியில் இறங்கும் போது அப்போ தான் ரியல் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போது நமக்கு தேவை ஒரு டிகிரி, அதோட கொஞ்சம் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்டு அது கூட ஒரு நல்ல வேலை. இது இருந்தால் தான் நம்ம சொசைட்டியில் ஸ்டேபிளாக நிற்க முடியும், நம்ம சர்வே ஆக முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம மேலே நமக்கே வெறுப்பு வரும். ஸோ காலேஜ் டைமில் ஒழுங்காக படித்து ஒரு நல்ல டிகிரி, நல்லா ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்து முன்னேற முடியும் அப்படின்ட்டு இந்த படத்தை ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதை விட்டுட்டு நான் படிக்க மாட்டேன், காலையில் கெத்தாக சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்க லைஃப் எப்படியெல்லாம் மாறும் அப்படின்ட்டு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் இது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கோம் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜெயிக்கணுன்னா இன்னொருத்தர் கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம மேலே வரணும்னு பார்க்கக்கூடாது. நம்ம உழைக்கணும். நம்ம உழைக்கிறது 100க்கு 100% நம்ம உண்மையாக உழைச்சா நம்ம கண்டிப்பாக மேலே வருவோம். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் தள்ளி விட்டுட்டோ இல்லைனா இன்னொருத்தர் போட்டு கொடுத்துட்டோ நம்ம மேலுக்கு வந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி மேலே வர்றவன் நம்ம அந்தளவுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக பிரதீப் ரங்கநாதன். ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அவருடைய ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த படத்தில் 2 ஹீரோயின். ஸோ அவங்க 2 பேருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸாக வர அன்பு, விஜய் சித்து, அதுக்கப்புறமா காலேஜில் ஜூனியர் வர ஹர்ஷத் கான். இந்த படத்தில் அஸ்வத் மாரிமுத்து அவருமே சின்ன ரோல் பண்ணியிருப்பார். ஸோ அவருடைய ரோல் அப்படின்ட்டு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்.
அந்த எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஹீரோவுக்கு அம்மாவை அப்பாவோட அவங்க கேரக்டர், அவங்களோட ரைட்டிங், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்த எல்லா கேரக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் லியோ ஜேம்ஸ். ஸோ அவங்களுடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். அண்ட் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு படம் ஓ மை கடவுளே, அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அந்த படத்துடைய கதை அண்ட் ஓவரால் மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த டிராகன், இந்த படத்தோடைய ஸ்டோரி அண்ட் ஓவரால் இந்த படத்தோட மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக மாறி இருக்கு டிராகன். இந்த படம் ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது இது வந்து டான் படம் தான், டான் 2 அப்படின்னு நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் நிறைய நெகட்டிவிட்டி வந்து இந்த படத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணாங்க, நிறையா வந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே இது ஒரு ரொம்ப சூப்பரான படம் அப்படின்னு எல்லாரும் பேசுகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக ஒரு படத்தை எடுத்திருந்தார் அஸ்வத் மாரிமுத்து. ஸோ இந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இந்த படம் தியேட்டர்ஸாக ரிலீஸ் ஆகி 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ பேக் டு பேக் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து பேக் டு பேக் வந்து 100 கோடி படம் பண்ணியிருக்காரு. ஐ மீன் அவர் ஹீரோவாக பண்ண படம் வந்து லவ் டுடே. அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடி மேலே வசூல் பண்ணி பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த டிராகன் இதுவுமே 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஹீரோ பேக் டு பேக் வந்து 100 கோடி அடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்கிரிப்ட் வைஸாக ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்டு. லவ் டுடே ஆகட்டும், டிராகன் ஆகட்டும். ஸோ அந்த ஸ்கிரிப்டில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவருடைய அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது கூடிய சீக்கிரத்தில். அண்ட் அதை தாண்டி PR4 அந்த படமும் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ பேக் டு பேக் வந்து அவர் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வர படம் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹிட் படமாக மாறப்போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் படத்தை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த படத்தை பார்த்தவங்க உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் செக் பண்ணுறேன். இந்த படம் பார்க்காதவங்க இப்போ இந்த படம் வந்து தமிழில் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்தில் பேட் லாங்குவேஜ், பேட் சீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். பார்த்தவங்க உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஐ ஆம் சிங்கார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ப்ளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிங்க, நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.